அச்சய திருதி வருது இல்ல, அதான் ராணி வள்ளியக்கா எல்லாரும் சேர்ந்து நகை எடுத்தாங்களாம். நானும் எங்க இருந்து எடுக்கலாம்னு பாக்குறேன். எது கன்ஃபியூஷனா இருக்கு எதுல இருந்து எடுக்கலாம்னு. சரி சரி, ஆனா நகை எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல மருமகளே, எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியற மாதிரி பாத்துக்கணும். எல்லாம் வயிற்றுச்ச பிடிச்ச விழுது. ஓஹோ, யாருக்கும் தெரியாம நகை எடுக்கணும் அம்மா சொல்றாங்க. அண்ணி வேற ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நள்ளிரவு 12 மணி. நல்ல வேளை நம்மள யாரும் பார்க்கல. நாத்து நில்லு, எங்க போயிட்டு வர நீ? அத நான் சொல்றேன் சின்ன பொண்ணு. ஓ நாத்து என் வீட்டுக்கு வந்தா. புதுசா அச்சய திருதிக்கு தோடு எடுத்திருக்கேன்னு சொல்லி காமிச்சேன். அதை கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவளையும் காணோம், அந்த நகை டப்பாவையும் காணோம். என்ன கர்மத்தடி போய் நீ அமெரிக்கால கத்துக்கிட்டு வந்த? நான் இதை எடுத்ததுக்கு காரணமே நீ அண்ணிதாமா. ஏன் நாத்து என்ன சொல்ற? நீங்களும் அம்மா தானே அப்ப பேசிட்டு இருந்தீங்க. ராணி அக்கா வள்ளி அக்கால நகை எடுத்துட்டாங்க, நான் எங்க இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல நீங்களும். அதுக்கு அம்மா என்னடான்னா யாருக்கும் தெரியாம எடுத்துருன்னு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் உங்க 2 பேருக்கு உதவி பண்ணலாமே நானே எடுத்தேன். இது ஒரு தப்பா? நல்ல சாத்து போல